சார் வந்து டே 1ல் சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனான்னு கேட்டாங்க. அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ளே பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டார். அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பரிவேறு பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில் வந்து நான் ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அவங்க எல்லாருக்கும் நான் அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து 2 ஆஃப் மை ஆல் டைம் டாப் ஃபிலிம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார் தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அலக்கிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லோரும் அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவரை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்கள எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களே பேச அழைக்கிறோம். வாங்க சார், உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. வாழையுடைய வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விழா நடந்ததுலேருந்து தொடங்கினதுலேருந்து எல்லாருமே வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். நான் நினச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் என்னோட திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு. எனக்கு ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல. எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியர் பெருமாள் ரஞ்சித் அண்ணா சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்னலில் தானு சார் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், மாமன்னனில் எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி ஆகணும் பண்ணுவார். என் படத்தில் ஃபைட் நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு. அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன். அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொன்னார், நான் படம் எடுப்பேன், என் படத்தை சண்டையே இருக்காது, இது போதும் எனக்கு. ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன், அதை சண்டையே இருக்கான்னு சொல்கிறாருல, அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அவர் அடுத்த செகண்டே வந்து
ஒரு 1 hour எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருந்தார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல. ஆன் தி வேல போயிட்டு 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது. கலையரசனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும். இப்போ வந்து பசங்க இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் எனக்கு சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவா இருக்கணும், எப்படினாலும் இவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் சூஸ் பண்ணேன். இவங்களை என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேறு படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன், அப்படியே பண்ணாமல் போய் வாழையில் போட்டு அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறா, நம்மளை போட்டு விட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையை நான் எடுக்கணும்னு நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் எனக்கு கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்கிட்ட கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது மொத்த படம் ஷூட்டிங் முடித்து எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். 2 நாள் ஷூட்டிங்கு ஏதோ முழுமையடையாமல் இருக்குது. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகாமல் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி அவனுக்குள்ளே ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ளே எமோஷனில் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதை ஷூட் பண்ணி முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சான் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் ஏன்னா இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் என் அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோடய ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழை தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ பேருமே அழுதுகிட்டு. என்னோடய அத்தனை ஆசிரியர்களுக்கும் நேற்று நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல. ரொம்ப எளிமையான உண்மை எங்ககிட்ட இருக்குது. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் இழிச்சனுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும், என்னோடய கிராம மக்களுக்கு, புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் நாங்கள் தான் அவங்க. அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, மாமன்னன் ரகுமான் சார்கிட்ட போயிட்டேன். அப்போது வாழை பண்ணப்போ எடுத்து வாழை நான் தான் பண்ணும் ரகுமான் சார்ட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணணும்னு அடம்பிடிச்சி இப்போ ரகுமான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரகுமான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க, ரகுமான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம், அது மாதிரி ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை மட்டும் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணார். அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க, அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அதை விட என்னோட பெருமை, என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? 2 பேர் தான் என்னோட பெருமை, புரியுதா? ஒருத்தர் ஆடு மேய்ச்சி, அதாவது பெருமையை பேசிட்டா உனக்கு என்ன பெருமையே இல்லையா, என்னால் இப்படி காட்டிகிட்டே இருக்க, கூலியாக காட்டுற, தொழிலாளியாக காட்டுறேன். என் கதை நான் கூலியாக தான் இருந்தேன், தொழிலாளியாக தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன். திருப்பி நீ வந்து போகணும்,
30 வருஷம் முன்னாடி உன் பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பற்றி எடுக்கணும், நான் ஏன் எடுக்கணும் அவனை பற்றி? எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆட்பாம மாற்றினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊரில் இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து இந்த மேடையில் நிப்பாட்டியிருக்கேன்ல, இதுதான் என்னோட பெருமை. இன்னைக்கு வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் வந்து பேசுகிற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்கள் எப்போவாது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியாக நாங்கள் பார்க்குறேன். நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்குது. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சை முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன். ஓகேவா? நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்த உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து மாற முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, வாழை படம் எடுக்க போவேன்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆமாம், நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போதுலாம் நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ போய் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன். எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசாக பார்க்கல, சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணுன்னு துடித்தவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீமுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வாழை சம்மந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். அப்படி அந்த நாளில் 30 வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்றைக்கி நன்றி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில் என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அன்றைக்கு எங்கள் மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. கடைசியாக என்னோட மனைவி திவ்யா, ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்கிறவங்க, தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட வேர் எங்கே இருக்குன்னா அது என் மனைவிக்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு இதில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ஒட்டுமொத்த குடும்பமே என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும், ஏன்னா எங்கள் ஒரு யாருன்னோ தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ள வரான். அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில் தான் அடையுது. வாழை 2 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புங்களா சார்? தூங்கிட்டா நினைக்கிறேன். ஏன்னா அதான் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. சும்மா வாழை 2 வரும். இத்தனையும் தாண்டி பெரியன் பெருமாள் எப்படி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது என்னை கட்டி அணைச்சாங்களோ, அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சா அன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு நாம் மறுபடியும் ஒரு இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு 4வது நாள் அமைஞ்சிடுச்சு. அதனால் மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. கடைசியாக என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் ராம் சார். எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் இயக்குனர் வந்து அவர் வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, நீ வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவர் என்னைய வந்து தத்துவங்களை எனக்கு போதிச்சு, அந்த தத்துவத்தின் வழி உன் வாழ்க்கையை நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்குல அது ரொம்ப முக்கியமானது. இல்லைனா நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ரஞ்சித் அண்ணன், இவங்க 2 பேரும் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள். அத்தனை மாரி செல்வராஜ் மீது அத்தனை நம்பிக்கை வைத்த அத்தனை நம்பி என்னோட நடிகர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக ஜானகி அம்மா, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான முரண், எங்கள் அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள், எங்கள் அம்மாவை
இவங்க இத்த மாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்தில், இவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டோமே நினச்ச ஒரு நாள் அது. அதனால் அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ண அன்றைக்கி ஃபுல்லாகவே. அதை அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கணும்னு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்டர் இவ்வளோ இதாக ரூடாக ஹேண்டில் பண்ணுறேன்னு நினச்சக்கூடாதுல்ல. ஆனால் அன்றைய நாள் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அந்த வேடிக்கை வைக்கிறதுக்காக. அது வெடிச்சிச்சு. அவங்க அந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட அழகை நான் பார்த்தல என் வாழ்க்கையில். அந்த எங்கள் அம்மா எப்படி அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத என்னை பார்க்க வச்சு வெக்கி தலைகுனிய வச்சாங்க. நான் தலையை குனிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா. அன்றைய நாள் எங்கள் அம்மா எப்படி அழுதாங்க நான் பார்த்ததே இல்லை. பட் அதை அன்றைக்கி சீன் நடித்து முடித்த உடனே நான் மானிட்டரில் தலை குனிஞ்சு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா நினச்சி பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்க அழுதுருப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கும்போது இல்லை, கலையின் வழியாக என் அம்மாவுக்கும் எனக்குமான உறவை புரிந்து கொண்டதற்கு, அதை படைப்பாக மாற்றி கொடுத்ததுக்கு, எங்கள் அம்மா அதை இப்போ ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த கலை தான் காரணம். இந்த கலைக்கு எப்போவுமே உண்மையாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.